Dear teachers, welcome to JS in English Learning. We are with T.S. Eliot's poem, Journey of the Magi. When was Journey of the Magi published, teachers? 1927. 1927. And who is the speaker of the poem, Journey of the Magi? One of the kings. One of the Kings. wise men, 3 wise men இருந்தாங்க. அதுல யாரோ ஒருவர், யாருன்னு தெரியல. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, அவங்க என்ன மாதிரி ஒரு ஜேர்னி போனாங்க, அந்த ஜேர்னில அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் என்ன, what are the difficulties they faced with, and is the difficulty worth, அந்த ஜேர்னியோட எண்ட்ல அவங்க பார்த்த விஷயம், அதனால அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அதை பத்தி தான் சொல்ல போறான். இப்ப நம்ம அந்த போயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் இந்த மஜாய் அப்படின்னு கொஞ்சம் விஷயம் பார்த்துருவோம். சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ மஸ்ட் பி நோயிங். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த போயமே புரியும். இந்த ஜேர்னி, இந்த மஜாய் அப்படிங்கிறவர்களை பத்தி எந்த புத்தகத்தில் உங்களுக்கு குறிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, in the Gospel of Saint Matthew, மத்தேயு எழுதிய நற்செய்தி, தூய நற்செய்தி அப்படின்னு கத்தோலிக்கர் சொல்லுவாங்க. இதே ப்ராட்டஸ்டன்ட் பண்ணீங்கன்னா சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் அதிகாரம் 2ல இவங்களை பத்தி குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, இவங்க எல்லாம் கீழ் திசை ஞானிகள்னு சொல்லுவாங்க. கீழ் திசை அப்படின்னா கிழக்கத்திய நாடுகளிலிருந்து எங்க போறாங்க, கடல், மலை, அப்புறம் பாலைவனங்கள், அதெல்லாம் கடந்து பெத்லகேம் நோக்கி இவர்கள் எல்லாம் போனார்கள். எப்படி சார் போனாங்க அப்படின்னா, இவர்கள் வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, பெத்லகேம் நோக்கி போனாங்க. வேற வேற தேசத்துல இருந்தாலும் எப்படியோ அவங்க ஒரு காமனான பிளேஸ்ல மீட் பண்றாங்க. அப்ப இது ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ்டா அவங்க பிளான் பண்ணி, ஏன்னா அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அதை பத்தி படிச்சதுல இருந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வால்நட்சத்திரம் தோன்றும் பொழுது நம்ம உடனே கிளம்புறோம், எப்படியோ நம்ம வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவர் ஒன்னா மீட் பண்ணி ஒன்னா டிராவல் பண்ணதாக ஸ்டோரி சொல்லுது. அந்த 3 பேர் யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 பேருக்கு பேர்கள் பைபிள்ல இல்ல, ஆனால் இன் லெஜெண்ட், வரலாற்றுல கதைகள்ல இவங்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. யார் யாரு? ஒருத்தர் பேரு மெல்கியோர். மெல்கியோர் அப்படிங்கிறவருடைய வர்ணனை எப்படி இருக்கு அப்படின்னா, அவரு he is described as a very old man with a white beard. அண்ட் இவரு எந்த தேசத்துல இருந்து வந்தார் அப்படின்னா, ஏறக்குறைய இவரு பெர்ஷியா அல்லது ஐரோப்பாவு கண்டத்திலிருந்து வந்தவராக இருப்பார். இவர் என்ன பண்ணாரு, தன்னோடு என்ன கிஃப்ட் கொண்டு போனாரு இயேசு பிரானுக்கு அப்படின்னா, கோல்டு கொண்டு போனார். என்ன கிஃப்ட் சார் கொண்டு போனாரு மெல்கியோர் என்பவரு? கோல்டு. அப்போ பிறந்திருக்க குழந்தை அரச குழந்தை, இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குமாரன். அப்ப இந்த தங்கம் யாருக்கு உரியது அப்படின்னா, அரசனுக்கு உரியது. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அரசன் பிறக்க போகிறார் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக, ஒரு சிம்பாலிக் ஆக்டா கோல்ட கொண்டு போறார். அவருடைய பாதத்துல வச்சு நான் வணங்க போறேன் அப்படின்னு கோல்டு எடுத்துக்கிட்டு போனார். அடுத்தது கஸ்பார் அப்படின்னு ஒருத்தர். இவர் பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ் டிஸ்கிரைப்ட் as he is actually painted as a young man, and it is believed that he must be from Asian continent or from India. இந்தியா ஏசியால தானே இருக்கு. அப்ப இவர் என்ன கொண்டு போனார் அப்படின்னா, he took with him frankincense, வாசனை திரவியங்கள். நம்ம இது சொல்றோம் இல்லையா, தூபம் காட்டுறது. தூபம் நார்மலா யாருக்கு காட்டுவோம்? காடுக்கு. அப்ப இயேசு பிறந்து இருக்கிற அந்த பாலன் இயேசு கடவுள் அப்படின்னு அதை சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இன்சென்ஸ், அந்த நல்ல வாசனை வரக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பால்தசர். இவர் பாத்தீங்கன்னா டார்க் ஸ்கின், மெஸ் பி ஃப்ரம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இவர் ஆப்பிரிக்கால இருந்து இருக்கலாம், இல்ல அரேபியால இருந்து இருக்கலாம், ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. இவர் என்ன பண்றாருன்னா மிர் அப்படின்னு ஒரு 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 கிஃப்ட் எடுத்துட்டு போறாரு. மிர்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் அந்த அடக்கம் பாடம் பண்ணுவாங்க இல்லையா, இறந்தவர்களை பாடம் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல், அது கொண்டு போறாரு டு ஆக்சுவலி foretell what will happen to Jesus.
Jesus will die and he will be buried and he will resurrect அப்படின்னு முன்னமே சொல்வதற்காக இந்த gift எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இந்த மூவரும் ஆக்சுவலா இயேசுவை போய் சந்திச்சாங்கல்ல, அது எந்த நாள்னு யாருக்கும் தெரியல. ஆனா சர்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நார்மலா ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த் டேட் என்னன்னு சொல்றாங்க அக்கார்டிங் டு த சர்ச்? December 25. டிசம்பர் 25. அந்த டிசம்பர் 25க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஜான்வரி 6 இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபீஸ்ட் ஆஃப் த எபிஃபனி, திருக்காட்சி ஞாயிறு அல்லது 3 ராஜாக்கள் பொங்கல் அப்படின்னு திருச்சபை இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மூவர் கிளம்பி போனாங்க, இயேசுவை பார்க்க போனாங்க. இது மட்டும் தானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் வாஸ் ஆடட் by a writer by name Henry Van Dyke. Henry Van Dyke அப்படின்னு ஒரு ரைட்டர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he wrote an short story titled The Other Wise Man. And இவர் என்ன சொன்னார்னா, 3 ஞானிகள் மட்டும் இல்ல, அவங்களோடு டிராவல் பண்ண வேண்டிய இன்னொரு ஞானியும் இருந்தாரு. அந்த ஞானியுடைய பேரு அர்த்தபான். இவர் வந்து ஆக்சுவலி a Persian scholar. இவரும் எங்க போகணும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் தான் போயிட்டு இருந்தாரு. ஆனால் அவரு என்ன பண்ணாரு, இந்த 3 பேரும் ஒரு காமன் மீட்டிங் பிளேஸ்ல மீட் பண்ணணும்னு நினைச்சாங்க இல்லையா, அங்க போய் சேர முடியல, ரொம்ப டிலே ஆகுது, அதனால அவர் பின்னாடி வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த மூவர் மட்டும் போனாங்க. இவர் என்ன பண்ணாரு, இவரும் ஒரு gift இயேசுக்கு கொண்டு போனார். என்ன கொண்டு போனார்? ரூபி அண்ட் பேர்ல். என்னென்ன கொண்டு போனாரு? ரூபியும் பேர்ல். அப்புறம் இன்னொரு வெர்ஷன்ல சஃபயர் அப்படின்னு ஒரு ஸ்டோன், அதுவும் கொண்டு போனாருன்னு சொல்லுது. இந்த ஸ்டோன் எல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டுகிட்டு போய் இயேசு கிட்ட போலே அப்படின்னு சொன்னார்னா, ஏறக்குறைய இயேசு பிறந்ததுல இருந்து ஒரு 33 வருஷம் இயேசுவுக்கு பின்னாடியே போயிருக்காரு. ஆனா இயேசுவை அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. இயேசுவை பார்க்காமலே இறந்து விட்டார். ஆனா அவர் வாழ்நாள்ல அவர் செய்த அந்த சேவைகளினால் இயேசு இவருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு அந்த ஸ்டோரியில சொல்லப்படுது. என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வச்சிருந்த இயேசுக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்த கிஃப்டை போற வழியில என்ன பண்ணாரு, வழியில போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மனிதன் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல அடிபட்டு கிடந்தான். அப்ப அவனை தூக்கி கொண்டு போய் பக்கத்துல இருக்க மருத்துவமனையில தங்கி அவனுக்கு தேவையான சேவைகள்லாம் செஞ்சாரு. அப்ப அவர்கிட்ட இருந்த ஒரு கிஃப்டை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதற்கப்புறம் மீதி வச்சிருந்த கிஃப்டை வச்சு என்ன பண்ணாரு, அடிமைகளாக விற்கப்பட்ட பெண்களை வந்து 2 பெண்களை வந்து மீட்டாரு. ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செய்தாரு. அப்படி உதவி செய்ததுனால இயேசு கிறிஸ்துவே யாரை பார்க்க வந்தாராம்? அர்த்தபானை பார்க்க வந்தாரு. ஆனா மத்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவ அவர் இடத்துல போய் பார்த்தாங்க. ஆனா இவரு நல்ல சேவைகள் செய்ததுனால் இயேசுனுடைய ஆன்மா யாரை வந்து சந்தித்தது? அர்த்தபானை சந்தித்தது. இப்படி எல்லாம் ஸ்டோரி இருக்கு. ஆமா மேம், அவங்களால ஒன்றும் சொல்லிடாதீங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்கன்னா ஸ்டோரி அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, நவ் இப்படிப்பட்ட ஞானிகள் அவங்க போன ஜேர்னியை பத்தி தான் ஒரு போயம். அந்த போயம் தான் நம்ம பார்க்க போறோம். நவ் we are with stanza 1. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? we are already there. Yes, sir. ஓகே, ஓப்பனிங் லைன் பாருங்களேன். என்ன லைன்? a cold coming we had of it. 3 பேரும் ஜேர்னியை பத்தி பேச போறாங்க. இந்த ஸ்பீக்கர் இஸ் அ மஜாய். அவர் ஒரு வைஸ் மேன், ஒரு கிங்னு எடுத்துக்கோங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் எங்க ஜேர்னி வந்து ரொம்ப ஹாப்பியான ஜேர்னியா இல்ல, இட் வாஸ் அ கோல்டு கம்மிங். அப்படின்னா the atmosphere was very cold. The journey itself was not a comfortable journey. Opening line was actually taken from the Bishop Lancelot Andrews 1622 nativity sermon. அதிலிருந்து எடுக்கப்பட்ட லைன் தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். A cold coming we had of it. It refers to the journey that they underwent. Okay, what teachers? ஓகே, அப்ப ஓப்பனிங்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேர்னி ரொம்ப ஈஸியான ஜேர்னி இல்ல. இட் இஸ் கோயிங் டு பி a very tough journey, but a journey which we loved. நீங்க அந்த பிஷப் லான்ஸ்லாட் ஆண்ட்ரூ உடைய அந்த நேட்டிவிட்டி சர்மன்ல
அந்த மஜாய பத்தி பேசினாரு. ஆனா அங்க அந்த மெஜாய்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, நாங்க தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அவர் சர்மன் கொடுத்திருந்தாரு. ஆனா டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு, இல்ல அது வந்து அன்வெல்கமிங்கான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் we wanted to make this journey because we wanted to see God. இயேசுவை நாங்க பார்க்க வேண்டும், கடவுளை நாங்க பார்க்க வேண்டும். அதனால நாங்க முடிவு பண்ணிட்டா, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்வின்ஸ்டா இந்த 3 பேரும் இருக்காங்க. பட் என்ன சொல்றாங்க, இந்த ஜேர்னியை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா நாங்க ஸ்டார்ட் பண்ண டைம் the worst time of the year. What is the worst time of the year அப்படின்னு பாத்தீங்கன்னா, by implication it is winter season. என்ன சீசன்ல போயிட்டு இருக்காங்க? வின்டர். இப்ப வின்டர் சீசன் எவ்வளவு மோசமா இருக்கும்னு பாருங்க. பைட்டிங் சில் வெதர். அந்த கிளைமேட் மட்டும் பைட்டிங் சில் இல்ல, அவங்க சந்தித்த மக்கள், சந்தித்த நிலப்பரப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்ப சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, இட் வாஸ் a journey in the worst time of the year, for a journey and such a long journey. சாதாரண ஒரு ஜேர்னி இல்ல நாங்க தொடங்கின இந்த ஜேர்னி. இட் இஸ் such a long journey. இந்த இடத்துல இந்த phrase எடுத்துக்கோங்களேன், for a journey and such a long journey. என்ன டிவைஸ் பயன்படுத்தியிருக்காரு? repetition. It's called repetition. A journey and such a long journey. The such a long journey அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு போட்டதுனால ரெப்படிஷன்ல அது ஒரு டைப். என்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் டயாகோப். வெறும் ஜேர்னி மட்டும் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரெப்படிஷன். ரெப்படிஷன் தான் அம்பர்லா டேர்ம். அதுக்குள்ளார ஒரு ஸ்பெசிபிக் டைப். ஏன் அப்படின்னா ஜேர்னியோடு என்ன சேர்த்திருக்காரு, சச் அ லாங் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஃப்ரேஸை. ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டயாகோப். அப்படின்னு அர்த்தம், ஒரு சாதாரண ஜேர்னி இல்ல, ரொம்ப நீடிய நெடிய பயணம். இந்த நீடிய நெடிய பயணம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி a physical journey, it is also a very difficult spiritual journey. ஒரு ஆன்மீக பயணமும் கூட. Is the idea clear, teachers? Yes, sir. இப்போ என்ன சொல்றாரு, எங்க பயணம் வந்து ரொம்ப கஷ்டமான பயணம். ஏன் கஷ்டமான பயணம் அப்படிங்கும்போது ரீசன் சொல்றாரு. நம்பர் 1, the ways were deep. The ways were deep. டீப் அப்படிங்கிறது பள்ளம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது, லிட்டரலா எடுத்துக்க கூடாது. The ways were deep. The way here may refers to the spiritual path. இந்த ஆன்மீக பாதை என்பது ரொம்ப ஈஸியான பாதை இல்லை, ரொம்ப கடினப்பட வேண்டியது இருக்கு. என்ன கடினப்படணும்னு லாஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லுவார். இதுவரைக்கும் நாங்க என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், என்ன நம்பிக்கைகள்ல இருந்தோம், என்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் தப்பு, இதெல்லாம் மோசமானதுன்னு கைவிட்டு விட்டு வேற ஒரு கடவுளை நோக்கிய ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து இன்டீரியர் ஜேர்னியை பத்தி சொல்றாரு. அடுத்தது அவுட்டர் ஜேர்னியை பத்தி சொல்றாரு. நாங்க வெளியில போயிட்டு இருக்கும் போது the weather was sharp. What is the meaning of sharp here, teachers? It was biting cold weather. பனி வந்து என்ன பண்ணுச்சு, எங்களுடைய ஸ்கின் எல்லாம் குத்தி கிழிக்கிற அளவுக்கு பனி. இயேசு கிறிஸ்து பிறந்த டைம்ல நீங்க இங்க இருக்க கிளைமேட்டே நம்மளால தாங்க முடியாது. நைட்டு கிறிஸ்துமஸுக்கு நைட்டு போவேணாம்ப்பா, மார்னிங் மாஸுக்கு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் மார்னிங் மாஸ் தான் தூங்கி காலையில எந்திரிச்சு மெதுவா போவோம். 8:30 மணிக்கு பூசைக்கு போவோம், 9 மணிக்கு பூசைக்கு போவோம். அப்படின்னா கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கும். மார்கழி மாசம், மார்கழி மாசம் குளிர் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இதை விட -டிகிரியில இருக்கும். அப்ப ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், இட் வில் பி ஷார்ப் வெதர். அப்புறம் பாருங்க என்ன மாதிரி கிளைமேட் பாருங்க, the very dead of winter. விண்டர்லயே லைஃப் ஃபுல்லா இருக்க விண்டர் இருக்கு, டெட் ஆஃப் விண்டர் அப்படின்னா ரொம்ப மோசமான விண்டர் சீசன். இட் இஸ் நாட் த பிகினிங் ஆஃப் விண்டர் சீசன், இட் இஸ் இன் த பீக் ஆஃப் விண்டர் சீசன். ஆர் யூ வித் மீ டீச்சர்ஸ்? Yes, sir. அதனால என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்தது சொல்றாரு, சார் நாங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்களுடைய கேமல்ஸ் ஒட்டகங்கள்ல தான் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்.
இந்த ஒட்டகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இட் வாஸ் மேக்கிங் அஸ் ஃபீல் அப்செட், இட் வாஸ் மேக்கிங் அஸ் ஃபீல் ஆங்கிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால இட் பிகேம் சோர் ஃபுட்டட், காலெல்லாம் புண்ணாகி போச்சு. அதனால என்ன பண்ணுச்சு, அதுவும் கோபமாயிருச்சு. முன்னோக்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, பின் நோக்கி நகர ஆரம்பிக்குது. நாங்க எவ்வளவுதான் சாட்டை எடுத்து சலுப்பு சலுப்புன்னு போட்டாலும் அது என்ன பண்ணுது, நகர மாட்டேன் அப்படின்னு நிக்குது. குத்துக்கல் மாதிரி இருக்கு. என்ன பண்ணுது, குத்துக்கல் மாதிரி. நாங்க அதையும் மீறி அதை வந்து முன்னாடி இழுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு கேமல் மென்ட்ட சொன்னா அவன் இழுத்து பாக்குறான். இது என்ன பண்ணுது, முடியவே முடியாதுன்னு அந்த ஸ்னோல படுத்துக்குச்சு. போச்சு, இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்துச்சு சார். அப்ப நாங்க என்ன பண்ணோம், we really felt that it was not a right decision to go on this journey. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஏன் வந்தது அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ஃப்ரெண்ட்லி சிச்சுவேஷன், அன்வெல்கம்டு சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்த போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்தது, ஆகா நம்ம வாழ்ந்த இடம் இருந்ததே, அது எவ்வளவு அழகான இடமாக இருந்தது. என்ன அழகான ஒரு சம்மர் பிளேசஸ்ல ஒரு அழகான புல்வெளியில, புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரமா, அதை சூரியன் வந்து அப்படின்னு ரம்யமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தோம். எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நமக்கு பணிவிடை செய்வதற்கு சில்கன் கேர்ள்ஸ் they were bringing us ஷர்பத். நல்ல வசதியான ஒரு இடம், அழகான பெண்டீர், அப்புறம் ஒரு கோப்பை மது. அப்போ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோமே, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஏன்டா இங்க வந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட பிரசன்ட் பண்றார். அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இட் வாஸ் a pagan life, a life of pleasure. We call it as hedonist life. hedonism, pleasure principle மட்டுமே மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனா அந்த பிளஷர் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆன்மீக பயணம். அந்த ஆன்மீக பயணம் ரொம்ப ஈஸியான பயணம் இல்ல, கரடு முரடான பாதை, கஷ்டம் நிறைந்த பாதை, கல்முள் நிறைந்த பாதை. இது எல்லாத்தையும் தாண்டி எங்க போறாங்க, சுவாமி தரிசனத்திற்கு போறாங்க, பெத்லகேம் போறாங்க. இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா இல்ல சார், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. கேமல் தான் வரமாட்டேங்குதுன்னு சொன்னா, இந்த கேமல் மென், இந்த கேமலை ஓட்டிட்டு இருந்த அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவன் என்ன பண்ணான், யோ ஏன் எங்களை கொல்ல பண்றீங்க, நாங்க பாட்டுக்கு அங்க ஊர்ல இருந்திருந்தோம்னா எங்களுக்கு சரக்கு கிடைச்சிருக்கும், வீட்டுல எங்களை குஷிப்படுத்துறதுக்கு எங்களுடைய ஒய்ஃப்ஸ் இருந்திருப்பாங்க. இங்க சரக்குக்கும் வழி இல்ல, பொம்பளைகளுக்கும் வழி இல்ல, இந்த உடல் சுகமும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணாங்க, they started cursing the Magi and they started grumbling and some of them ran away. அடுத்த ஒரு 4 லைன் பாருங்களேன், and போட்டு ப்ராப்ளத்தை ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. and running away and wanting their liquor and women and the night fires going out and the lack of shelter and the city is hostile and the towns unfriendly and the villages dirty and charging high prices. A hard time we had of it. ரொம்ப ஹார்டான டைம் சார். and அந்த பிகினிங்ல ரிப்பீட் ஆயிருக்கு. It is a beautiful example of something what we call as anaphora. ஓகேவா? அதே மாதிரி இப்போ சென்டென்ஸ்ல இந்த போயட்ரி லைன்ஸ்ல and ஒரே லைன்ல போட்டு அடுத்த லைன்ல அப்படியே and ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா it is also an example of polysyndeton. What is the literary device, teachers? Polysyndeton. What is polysyndeton அப்படின்னா, and அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனை க்ளோஸா அடுத்தது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, டு கிரியேட் a rhythm and emphasis of added ideas. இங்க added problem, one by one நிறைய problem, one after the other was coming to the Magi. அப்ப என்ன சொல்றாரு, கிளைமேட்டும் ப்ராப்ளமா இருக்கு, நைட்ல குளிர் காயலான்னு பார்த்தோம், அங்க எல்லா விறகும் என்ன போச்சு, நமத்து போச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு நெருப்பு ஏத்தினா அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. எங்கேயாவது போய் தங்கலான்னு கொஞ்சம் இடம் கொடுங்க, காசாவது தரோம் அப்படின்னு கேட்டா வெளில போயிருங்க, எங்களுக்கே இங்க குளிர் தாங்க முடியலன்னு விரட்டி விடுறாங்க. அப்ப மக்கள் மட்டும் ஹாஸ்டைல் இல்ல, சிட்டிஸ் வேர் ஹாஸ்டைல்.
திஸ் இஸ் கால்டு மீட்டானமி. எங்கேயாவது சிட்டிஸ் ஹாஸ்டைலா இருக்குமா? இத என்னன்னு சொல்லலாம்? வேற என்ன மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம்? இட் இஸ் கால்ட் பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷனும் சொல்லலாம். ஹியூமன் குவாலிட்டியை சிட்டிஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு மீட்டானமி. மீட்டானமின்னு என்ன டீச்சர்ஸ்? மீட்டானமி ஒரு குவாலிட்டி, அதோட அசோசியேட். ஓகே, அப்ப இங்க பர்சானிஃபிகேஷனும் பயன்படுத்தியிருக்காங்க. வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க? மீட்டானமியும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க? எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அன்பில்லாத ஒரு சூழலை நாங்கள் சந்தித்து நாங்க என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிட்டு எங்க போனோம்? அந்த இறைவனை தேடி போனோம். பெத்லகேம் நோக்கி போனோம். போற வழியில என்ன பண்ணோம்? இன்னமேட்டுக்கு இப்படி நைட்டில் என்ன பண்ண, பகல்ல தூங்கிட்டு பகல்ல வெயில்ல போக முடியாதுன்னு பகல்ல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு மட்டும் முன்னாடி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம்? இல்ல, போர்க்கால அடிப்படையில வேகமா போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? we started traveling with very little rest. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. sleeping in snatches. sleeping in snatches என்ன அர்த்தம்? ஷார்ட் irregular interrupted intervalல நாங்க தூங்கணும். ரொம்ப நேரம் தூங்கல, குட்டி தூக்கம். குதிரை அந்த கேமல் மேலே உட்கார்ந்து தூங்கணும். சில நேரத்தில் டக்குன்னு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். அப்புறம் கிளம்பி டே அண்ட் நைட் டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்? இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும். அப்படி டிராவல் பண்ண போகும்போது எங்களுடைய பின்னன் தலையில எங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ், எங்க உள்ளாரே ஒரு வாய்ஸ் இருக்கு. இட்ஸ் கால்டு நெகட்டிவ் வாய்ஸ். அந்த வாய்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தது? this was all folly. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. ஏன்டா இப்படி உட்காந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றீங்க? இவங்க என்ன உடனே அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் போயிட்டு இருக்கோம். அந்த நெகட்டிவ் வாய்ஸ் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? போன்னு சொல்லிட்டு நாங்க முன்னோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தோம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இன் a spiritual journey we will face a lot of difficulty, but only when we persevere we will reach the ultimate end. இதுதான் அந்த ஸ்டான்ஸா ஒன்னுடைய மெயின் ஐடியாஸ். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இந்த சிட்டிஸ் ஹாஸ்டைல் அண்ட் டவுன்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 3 விதமான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு cities hostile, ஏற்கனவே personification சொல்லிட்டோம். இந்த throughout the choice of the word presents a beautiful visual imagery. A visual imagery of the coldness among people and the coldness in the atmosphere. அதே நேரத்துல the author is actually using the word hostile and unfriendly in a connotative sense. In a connotative sense, to point out உள்ளீடான ஒரு மீனிங். என்ன மீனிங்? எதுவுமே சாதகமாக இல்லை, எல்லாமே பாதகமாக தோன்றிய ஒரு சூழல் இருந்தாலும் நாங்க என்ன பண்ணல? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் என்று விடாமல் முயன்று முன்னேறி கொண்டிருந்தோம். அதான் ஸ்டான்ஸா 1. ஓகேவா? ஸோ இதை நல்லா பாருங்க. We will try to complete it in the next session. Okay? Tomorrow morning. Thank you, teachers. Sir, thank you. Yes, madam. சொல்லுங்க, madam. Sir, one request.